பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தவான்கள் அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் கரம் பிடித்து நடந்தார். ஆண்டைக்கு அதனால தான் சொன்னார், மோசே அந்த யோசுவா கிட்ட சொன்னார், ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே போல யோசுவா கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்தினார். அதே போல இன்றைக்கும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. அவர்கள் என்றைக்கும் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் கூட அவருடைய பாதுகாப்பிலிருந்து அவர்களை விளக்குகிறது கிடையாது. தம்முடைய பரிசுத்தவான்கள் கர்த்தர் மிகவும் கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தமது பரிசுத்தவான கைவிடுறதும் கிடையாது. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்றால் ஒரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பாதுகாப்பை அவர்களை விட்டு எடுப்பதில்லை. அவர் தம்முடைய திட்டங்களை அவர்களை விட்டு எடுப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்மை ஆண்டவர் கைவிடாத தேவன். ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். அன்றோட வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவினாலே நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. சத்துருவானம் எப்படியாவது ஆண்டவர் கைவிட்டுருவார் நம்மளை, இவர்களை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவன் பல வகையில் நெருக்கடியை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவனை கைவிட மாட்டார். நெருக்கத்தின் நேரத்தில் கைவிட மாட்டார். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நம்ம எந்தெந்த விதத்தில் நெருக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். பவுல் சொல்லும்போது சொல்ல, நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், நான் ஒடுங்கி போவதில்லை அப்படின்னு சொல்லி. நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்தது, ஆனால் யோசேப்பை கர்த்தர் கைவிடவில்லை. தாவீதோடு கூட இருந்தார் என்று சொல்லி வசனம். தாவீதுக்கு பல நிந்தனைகள், அவமானங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து தான் வந்தார். ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆண்டவர் தாவீதை கைவிடவில்லை. அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் யோசேப்பை கைவிடவில்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கைவிடாமல் காக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். அது எவ்வளவு நல்ல. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே பாதுகாப்பார். அவருடைய அக்னி மதுளை போட்டு பாதுகாப்பார். ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன். நம்மை போக்குவர வரத்தையும் பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிற, நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறவர். ஆண்டவருடைய வசனத்தை, நான் உன்னை காக்கும்படி நான் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தூதர்களுக்கு நம்மை ஏந்தி கொண்டு போவதற்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்களை என்றைக்கும் காக்கிற தேவனா இருக்கிறார். என்றைக்கும் காக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம்னா என்னைக்கும் அவங்கள காப்பாத்துகிற ஆண்டவர் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த அதிகாலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு பல முறை நம்ம அந்த வசனங்களை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனம் என்னை மிக அதிகமாக அது தோட்டது. ஆண்டவர் இந்த ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு பேசினார். வசனத்தில் இடைப்பட்ட இந்த காலையில் அனைவருக்கும் அந்த வார்த்தைகளை பகிர்ந்து ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் கவலைப்படாதிருங்க. ஒருவேளை யாரும் எனக்கு உதவி செய்யலை என்ற சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா, யாரும் இப்பொழுது யார் எனக்கு உதவுவார்கள் இந்த சூழ்நிலை நீங்கள் நிற்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்பின நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு மட்டுமில்லை, என்றைக்கும் அவர் கைவிட மாட்டாரா. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாக சூனியங்கள் எழும்பலாம், மந்திரங்கள் எழும்பலாம், ஏவல்கள் எழும்பலாம், பிசாசி எழும்பலாம், லூசிபரே எழுந்து ஆட்டம் கட்டலாம். ஆனால்
ஆண்டவருடைய பாதுகாப்பின் வளையத்தை தாண்டி அவன் வர முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவர் தம்முடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை மூடி மறைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை ஒன்றும் பறித்து கொண்டு போக முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கும் ஆண்டவர் வேலியடைத்து காப்பார், தம்முடைய வசனத்தை கொண்டு காப்பார், தம்முடைய ஆவியினால் காப்பார். அதை சுற்றி அக்னிமதிலாக இருந்து நான் பாதுகாப்பேன் என்று சொன்னவர் அக்னிமதிலாக இருந்து பாதுகாப்பார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காக்கிற தேவனாக, ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நம்ம